காலை வேளையில முதல் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில நம்முடைய திறமையினால இந்த மாதத்தை கடக்க முடியாது. நம்முடைய பலனால, ஞானத்தினால, நம்முடைய எந்த ஒரு காரியத்தினாலும், கல்வி அறிவினால, நம்முடைய பணத்தினால எதுவும் நடக்கிறது. நான் ஒன்று மாத்திரம் நான் நன்கு இந்த காலை விட அறிந்திருக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் வழிநடத்தலையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் ஒருவரே தருகிறவராயிருக்கிறார். கடந்த மாதத்துல அநேக சூழ்நிலை வழியாக நான் நடத்தப்பட்ட போது அதை நான் உணர கர்த்தர் உதவி செய்தார். நீங்க கூட உணர்ந்திருப்பீங்க. இந்த காலை வேளையில கூட, ஆண்டவரே அப்பா, நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் பொல்லாப்புக்குள் இருக்கிறது. பிசாசு அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பல பிரச்சனைகள் எழும்புகிற இந்த உலகத்திலே, சரீரத்திலே எழும்புகிற வியாதிகள், பலவீனங்கள், உலகத்திலே காணப்படுகிற சமாதான கேடு, இவைகளுக்கு மத்தியிலே நாங்கள் நடக்க இந்த 1ஆம் தேதி காலை வேளையில கிருபையினால் எங்களை நிரப்பும் என்று ஒரு ஜெபமாக நீங்க பாடுங்க. ஒரு சில நிமிடங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மை ஆளுகை செய்ய. Praise the Lord. Hallelujah. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரே தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுட
தம்பல மூடல் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பல மூடல் சேவை செய்ய கிருபை தாரும் ஏசப்பா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. Hallelujah. 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 ஆமென். இந்த காலைவேளை அப்படியே நம்மை தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் அர்ப்பணித்து ஒவ்வொரு ஆண்டவரை நோக்கி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போறோம். இந்த 1ஆம் தேதி காலைவேளை என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என் குடும்பத்தை, நீர் எனக்கு இந்த பூமியில கொடுத்த எல்லாவற்றையும், குடும்பத்துல பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள், இந்த பூமியில ஆண்டவர் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய ஆளுகை நம்மேல் பரிபூர்ணமாய் வரும்படியாக, இந்த மாதம் முழுதும் கர்த்தரே நம்மை நடத்தும்படியாக, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று நம்ம படிக்கிறோம். பரிசுத்தவான்களை நடத்தின தேவன் அவர் ஒருவரே நம்மை நடத்தும்படியாக இந்த காலில் உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக வைத்து, ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னையும் உங்களுடைய பலிபீடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நம்ம அர்ப்பணிக்காத எந்த பகுதியிலும் தேவன் கிரியை செய்ய போகிறதல்ல. ஒருவேளை நீங்க கர்த்தருக்காக செய்கிற காரியங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்காக செய்கிற காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றிலும் தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்கள் நிறைவேறும்படியாக ஹல்லேலூயா கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்தும்படியாக சொல்லுங்க. நீர் ஒருவரே என்னை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, எங்க பிள்ளைகளை நடத்துங்க, இந்த ஊழியத்தை நடத்துங்க ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளா எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தை வைக்கிறோம். எங்கள் பலனை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஞானத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் திறமைகளை இந்த காலைவேளை பலிபீடத்துல வைக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் நிகழ்காலங்களை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வரும் காலங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் பலவீனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், எங்கள் கலக்கங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தேவைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலைவேளை கர்த்தர் மேல் எல்லாவற்றையும் நாங்கள் வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையாய் நீர் இருக்கிறீர், எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர், எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர், எங்கள் பலனாய் இருக்கிறீர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். இந்த காலைவேளை சகலவற்றையும் உம்முடைய பாதங்களிலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உம்முடைய ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. தாவீதை சொல்லுகிறது போல எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, திட நம்பிக்கை அளிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே செய்து முடிக்க எல்லா கிருபையும் பலனையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் ஆண்டவரே உதவிகளையும் பரத்திலிருந்து அனுப்புவீராக. ஹல்லேலூயா. 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 அப்படியே நீ செய்ய போகிறபடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. தொடர்ந்து காலைவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஸ்தோத்திரம்.
ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காலை வேளை கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தருக்கு நன்றி செலுத்த பல பிரயாசங்களுக்கு மத்தியில வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவரை நாம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுவது என்னன்னா ஆண்டவரை தேடுறது தான். ரைசலா அவன் அடிக்கடி நான் யோசிப்பேன். மகதிலே நான் மரியாள் கிட்ட இருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை என்ன செஞ்சாராம்? துரத்தினாரு. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலை வேளையிலே அவள் கல்லறையின் இடத்தை என்ன செய்தார்? வந்தார். ஆமா. எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, சூழ்நிலைகளை பார்த்து போயிட்டாங்க. ஆனா மரியாள் அங்கேயே இருந்து அழுது கொண்டிருந்தார். ஆனா அவள் ஆண்டவரை என்ன செய்தார்? முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாவது தரிசித்தார். அது போல ஆண்டவரை யாரெல்லாம் முதலாவது தேடுகிறார்கள், அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்து நம்முடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொரு நாளும் அனுபவமா மாறணும். நம்முடைய இருதயம் அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் அவரை நீங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவீர்கள் என்றால் அவரை தேடுகையில் அவரை கண்டடைவீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளில் எல்லாவற்றிலையும் அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவராயிருக்காக இந்த மாதம் முழுவதும் இன்னும் அதிகமாக நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கு சூழ்நிலைகள்னா, நாளுக்கு நாள் காரிருள் பூமியை என்ன செஞ்சுட்டே இருக்கு? மூடிக்கொண்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா. அடிக்கடி நான் இந்த சூழ்நிலைகளை உலகத்திலே விசேஷமாக இந்தியாவிலே நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும்போது மிகவும் வேதனைப்படுகிறேன். இனி அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ என நான் வேதனைப்படுகிற நேரங்கள். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வானத்தையும் பூமியும் இந்த தேசங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் ஆளுகை செய்கிறார். இந்த பூமி அவருடையது. அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக கர்த்தருடைய மகிமை உதிக்கும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த காலைவேளை பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நிரட்சியை மாற்றி இயேசுவின் நாமத்தினாலே நாளுடைய சமூகத்தில் 1ஆம் தேதி அவருடைய சமூகத்தில் வரும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலைதோறும் கிருபைகள் புதிதானது. படிக்கலாம் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஈசாக்க கேராருங்கிற இடத்துக்கு அனுப்புகிறாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை படிக்கலாம். போனான், கேராருக்கு போனான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இந்த ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஈசாக்கு கேராருக்கு போறாரு. 12ஆம் வசனத்தை படிக்கலாம்.
ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுடைய வழிநடத்தலின்படி எந்த இடத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் தான். ஆமென். அல்லேலூயா. அது வடநாடானாலும் தென்னாடானாலும் சரி, உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளுக்கு போனாலும் தேவன் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். 13ஆம் வசனத்துல படிக்கலாம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் எங்க பிரச்சனையை படிக்கலாம். 14ஆம் வசனத்தை. பெலிஸ்தியர் அவர் மேல் பொறாமை கொண்டு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பெருக்கம் உண்டாகும் பொழுது அநேகர் விரோதமாய் எழும்புகிறார். பிசாசு மனிதர்கள் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறதே இல்லை. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, படிக்கலாம். 15. பொறாமைகள் எரிச்சல்கள் வரும் பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் தூத்து போடுது. சாசு மூர்க்கம் கொண்டு விரோதமாய் எழும்பி ஆசீர்வாதங்களை தூர்த்து போடும்படியாக தீவிரம் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக வேலையை நம்ம இதை அனுபவிச்சிருக்கோம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வர்றமைக்கு இருக்கும், பிசாசு தூர்த்து போடுறத விரோதம் பண்றதையும் அநேக காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்கிறதையும் அநேக ஆயுதங்களை நமக்கு விரோதமாய் விடுறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை பழுகி பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்துடைய கிரியைகள், இந்த பொறாமைகள், எரிச்சல்கள், அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளாம ஆண்டவர் நடத்துகிற பாதையில நாம் கடந்து போயிட்டே இருக்கணும். படிக்கலாம் 16ஆம் வசனத்தை. எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை பழுகி பெருகி ஆண்டவர் நம்மளை பலத்தவர்களாய் மாற்றுகிறவராய். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பொறாமைகள், எரிச்சல், பிரச்சனைகள் அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பார்க்கிறோம், நம்மளை பலத்தவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய். அவங்க எகிப்துக்கு போனாங்க, பழுகி பெருகினாங்க. அல்லேலூயா. பலத்தவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. படிக்கலாம். அடுத்த வசனத்தை படிக்கலாம். அல்லேலூயா. பார்க்கிறோம், உங்க தகப்பன் 20ஆம் வசனத்துல பார்த்தா ஆபிரகாம் இதே இடத்துல இருக்கிறாப்ல அநேக துறவுகளை அவங்க உண்டாக்கி, ஏன்னா இவரு ஈசாக்குடைய காரியத்தை பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்கிறாப்ல, அதுலயும் ஆண்டவர் பெருக்கத்தை கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது எந்த ஒரு காரியமானாலும் சரி, இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல பார்த்தா உலகத்திலே அதிகமாய் விளைச்சல் உள்ள இடம். அல்லேலூயா. அங்க வறண்ட அந்த பூமியில விவசாயம் பண்ணி உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எந்த காரியம் கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த விவசாயத்துக்கு மூல ஆதாரமே என்னது? நீர் தான். அல்லேலூயா. அதுதான் பிரச்சனை. சைனாக்காரன் பார்த்தா இந்தியா பார்டர்ல மற்ற அவங்களுடைய தேசங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி உள்ள விடாதபடி எல்லாத்தையும் டேம் கட்டி போடுறாங்க. ஆனா நீர் ஆதாரங்களை சேமித்து வைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை வரும்போது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கையை வச்சிருங்க நதிய டேம் கட்டி. போல ஆதி காலங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய்
பார்த்தா பிசாசு செய்யற தந்திரமான காரியங்கள், அவருடைய துறவுகள் எல்லாம் தூத்து போட்டுட்டுனா அவன் எப்படி விதை விதைப்பான், எப்படி விவசாயம் பண்ணுவான், பிசாசு அங்க கை வைக்கிறான். அல்லேலூயா. எப்பா நம்முடைய வாழ்க்கையுடைய மூல ஆதாரமா இருக்கும்ல, அங்கதான் கை வைப்பான். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற நம்மளை ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக பண்ணுகிற தேவன் இருக்கிறார். பார்க்கிறோம், ஆபிரகாம் பண்ண அந்த துறவுகள் எல்லாவற்றையும் தூத்து போடுறான். ஆனா இவர் மறுபடியும் அதை என்ன செய்யறாரு? அல்லேலூயா. தூர்த்து போட்ட துறவுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? தோன்றாரு. அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், பெற்றோர்கள், நமக்கு வீட்டுக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்கும், சொத்து சுகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? கை வச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகி கை வைப்பான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்கலாம் வசனத்தை 19. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா. இங்க தூர்த்து போட்டா அந்த துறவுகளை தோன்றாப்புல. அதுக்கப்புறம் சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆமென். அவன் தூர்த்து போட என்ன கிடைக்க போகுது? விசுவாசிங்க சொல்லுங்க. ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்துல 1ஆம் தேதி ஆண்டவர் பேசுறாரு. அநேக காரியங்களை அவன் தூர்த்து போட்டிருக்கலாம். ஆண்டவர் சுரக்கும் நீரூற்றுகளை நமக்கு தருகிறார். ஆமென். ஆச்சரியமா இருக்கு. இது எங்க இருந்து சுரந்து வந்துச்சு, இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்டதான அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் காலையில புதிய புதிய மன்னாவை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அவன் இந்த நாள்ல சுரக்கும் நீரூற்றுகளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த ஆகாருடைய கண்களை திறந்தாரு. அதான் பக்கத்துல என்ன இருந்துச்சு? நீரூற்று இருந்துச்சு. ஆமென். உங்களுக்கு நீரூற்றை தருவதற்கு அவர் ஆவலுள்ளவரா இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களையும் சத்ரு தூற்று போட்டா, உடைச்சு போட்டா அப்படின்னு நினைச்சு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தூர்த்து போட்டுட்டே இருப்பான். குடும்ப பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தை தூர்த்து போடுவான். ஊழியத்துல பிரச்சனைகளை உண்டாக்கி ஊழியத்தை உடைச்சு போட்டு நினைப்பான். மனிதர்களை எழுப்புவான். ஆனா கர்த்தர் அதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ரெட்டிப்பாய் பெருக பண்ணிட்டே தான் இருப்பார். சத்துருக்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்பட்டு, சத்துரு இருக்கும் போது ஒரு சேலஞ்சே இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும்போது ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சு வரும். ஆண்டவர் நம்மள அதிகமாய் உற்சாகப்படுத்தி எழுப்பார். அல்லேலூயா. நானும் பார்த்துருக்கிறேன். ஊழியத்துல அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம், ஸ்டாப் பண்ணி போடுவான். அப்புறம் இங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம், ஸ்டாப் பண்ணி போடுவான். இங்க ஒரு ஷெட்டை போடுவோம், அங்க அடைச்சு போடுவான். ஆனா ஆண்டவர் பெருக பண்ணிட்டே இருப்பாரு. ஷெட் எல்லாம் பத்தாது. ஆண்டவர் புதிய புதிய ஆத்துமாக்களையும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நடத்திட்டு போறது ஆச்சரியமா இருக்கு. ஆமென். அப்படிப்பட்டதான ஆச்சரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சொல்லுங்க, இந்த மாசத்துல சுரக்கும் நீரூற்றை பார்க்க போறோம். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்களேன். ஆமென். அடுத்த வார்த்தை படிக்கலாம். ஆமென். சுரக்கும் நீரூற்று வந்த உடனே அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு. ஆமென். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் அப்படித்தான். ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது ஒரு பிரச்சனை பின்னாடியே வரும். ஆமென். அதை குறித்து கவலைப்படக்கூடாது, கலங்கவே கூடாது. தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர், கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. செங்கடா கானானுக்கு போகணும் எல்லாம் உற்சாகமா கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு செங்கடல் போல ஒரு பெரிய தடைகள் வருது. பின்னாடி பார்வோனுடைய சேனைகளும் வருது. அல்லேலூயா. கலங்கி போய் நிக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறார். செங்கடல் விளக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கடந்து போகும் பொழுது சந்தோஷமா போவோம். ஆனா பின்னாடி பிரச்சனைகளும் பாடுகளும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நின்னா நம்ம முன்னேறி செல்லவே முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு சவால், அதுல ஒரு சேலஞ்ச். அதுவும் நம்ம அப்படி பிரதான காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். பயங்கர ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள், சோர்வுகள். ஆனா எப்படி நம்ம கடந்து போக போறோம்னு சொல்லி நிலை குலைந்து நிக்கிறோம். ஆனா நம்முடைய பிரயாணங்கள் நம்ம கூட இருக்கிற கர்த்தர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார்.
அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதுன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்காரு. வாக்கு மாறாத தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு, நம்மளுக்கு தெரியல. ஹல்லேலூயா. யாக்கோபே ஈசாக்கு அழைச்சு இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னாரு. அங்க கேரார்ல போய் அவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வருது. கர்த்தர் கூட இருந்து அவனை கரம் பிடித்து நடத்திட்டு அவனை பழுகி பெருக பண்றார். ஒவ்வொரு பிரச்சனையில கடக்க பண்ணி ஆசீர்வதித்து பெருக பண்றார். ஆமென். அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு? ஏசேக்கு என்று சொல்லி பெயரிட்டான். அதாவது தர்க்கம், பிரச்சனை நிறைந்த இடம், ஆர்குமெண்ட் அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 21 வசனத்துல இன்னொரு துறவு வழிதான் பிரச்சனை ஆரம்பிச்சோன்னு. இது ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதுலயே அந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு அங்கேயே நிலைச்சிருக்காம தங்கியிருக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டுடைய நாமத்தில் நம்ம என்ன செய்யணும்? முன்னேறி போகணும். ஸ்டெப் அவுட் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. செய்யற காரியம் என்னன்னா, ஒரு சோர்வுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதுலயே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதையே குறித்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது. ஈசாக்கு பாக்குறோம், ஒரு பிரச்சனை வருது, அங்க வாக்குவாதம் பண்ணாங்க, அதுக்கு ஏசேக்குன்னு பெயரிடுறான். அடுத்து என்ன பண்றாங்க? ஒரு துறவை வெட்டுறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய நாமத்தில் நீங்க முன்னேறிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். சில இடத்துல ஒரு அட்டம்ப்ட், 2 அட்டம்ப்ட், 3 அட்டம்ப்ட், அதுக்கப்புறம் தான் சிலவர் பாஸ் ஆவாங்க. அது போலதான் எல்லா இடத்துலயுமே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி மோசே பார்வோனுக்கு முன்னாடி போறாரு. எத்தனை தடவை போறாரு? அல்லேலூயா. கடினமான இருதயம், மறுபடியும் சில காரியங்களை முயற்சி எடுத்து ஆண்டோடைய லீடிங் படி முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஆண்டவர் அதை டிலே பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. சத்துருடைய சேனைகளை எல்லாத்தையும் மொத்தமா அழிப்பதற்கு தான் சில காலங்கள் டைம் எடுத்துட்டே இருக்கும். அதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். கர்த்தர் நமக்காக வழிகளை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆலையில இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன பெயரிட்டாப்ல? சித்னா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். சில இடங்களை கர்த்தர் மூவ் பண்ணுவாரு. பிரச்சனை உண்டாகும் போது நம்ம ஆண்டுடைய லீடிங் படியே நம்ம மூவ் ஆகும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு வச்சிருப்பாரு. ஒரே இடத்துல நம்ம தர்க்கவாதம் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டுடைய நடத்துதல் படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மாற்று பாதைகளை கர்த்தர் உண்டாக்குறார். ஆமென். தப்பித்துக் கொள்கிறதுக்கு போக்கை உண்டாக்குறார். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் சத்ரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து கரை சேர்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்யறான்? படிக்கலாம். 1, 2, 3 வசனம் படிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாகும். ஆண்டவருக்கே சேலஞ்சு விடுறான். கட்டுகளை அரித்து எரிந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி சர்வவல்ல தெய்வத்தையே சேலஞ்சு விடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்துல அல்லேலூயா. நகைப்பார், இகழுவார். அதே போலதான் நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை சத்ரு செய்யறான்ல, அநேக மனிதர்கள் செய்யறாருலாம். நமக்கு வேணா ஒரு கலக்கமா இருக்கலாம், பயமா இருக்கலாம்.
என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி நம்ம மன வருத்தத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்றாரு? என் பிள்ளைக்கு விரோதமா நீ செய்யற உன் கண்ணு முன்னாடியே நான் என் பிள்ளையை ஆசிர்வதித்து உயர்த்தேன். அல்லேலூயா. உன் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைகளை என்ன செய்யறேன்? பழகி பெருக பண்றேன். அல்லேலூயா. சத்துருக்கள் அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க. அல்லேலூயா. நான் பார்த்திருக்கிறேன். இடையில லாஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, சரி கடந்த வருஷம் எண்டிங்ல ஒரு குரூப் அப்படியே எழும்பி வந்து சபைகளை உடைச்சி அநேக பிரச்சனை பண்ணி நாங்க தான் பரலோகம் போற ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் எழுப்பி வந்தாங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்து கேரளாக்கு அங்கன்னு சொல்லி ஹெவியா ஜாலியா போயிட்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா அட்ரஸ் இல்லை. அதுல ஒரு 3 பேருக்கு மைண்டு மென்டல் ஆகி ரோட்டு விளையிறாங்க. கஷ்டமா தான் இருக்குது. அதனால ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழுப்பி நிற்கும் போது பாவமா இருக்குது. இப்போ எனக்கு முன்னாடி பைத்தியமா நிக்கிறாங்க. முன்னாடி உடைச்சி போட்டாரு. அதுல ஆண்டவருக்கு உண்மையா இருந்த பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற பிள்ளைங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆண்டவர் உயர்த்துறாரு, நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு. ஊழியங்கள் பழகி பெருகுது. இப்படி எழுப்பிட்டே தான் இருப்பான் சத்ரு. அதை பத்தி நீங்க கவலைப்படவே செய்யாதீங்க. அல்லேலூயா. அவ்வளவு அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அந்த வார்த்தை இன்னொரு படிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. 4 ஆண்டவர் பேசுகிற, தீர்க்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தை. அப்பொழுது அவன் 22 பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் ரெபுகேத் என்று வாக்குவாதம் பண்ணவில்லை. சத்துருக்கள் அடங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்துருக்கள் அடங்கி போயிடுவாங்க. பேசுகிறவர்கள் அடங்கி போயிடுவாங்க. விரோதம் பண்றவங்க அடங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. துறவுகள்லாம் தூர்த்து போட்டான். சிலங்க ஒரே வார்த்தையில தூர்த்து போட்டுருவாங்க, கதைய முடிச்சிருவாங்க. எசபேலுடைய ஒரு வார்த்தை தான் நாளைக்கு நேரம் முடிஞ்சது. பெரிய ஊழியக்காரனே தூர்த்து போட்டா, இடங்கணும் இடம் இல்லாம எங்கேயோ ஓடி போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சத்ரு எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தினா எப்படி இவங்களை உடைக்கலான்னு சொல்லி அவன் ட்ரிக்கா செயல்படுறான். உலக நாடுகள்லாம் அந்த தேசத்தை அடிக்கிறது எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம், ஏன்னா பிரமோத்தை அனுப்பலாமா அநேக ஆயுதங்களை ஏவுகிறது போல சத்ரு விதவிதமான ஆயுதங்கள். ஏன்னா தாவீது சொல்றது போல முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், எழும்புறாங்க சொல்லி புலம்புறாரு. அது போல சத்ரு செய்யலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்மகிட்ட பேசுகிற, அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், எனக்கு இடம் உண்டாக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நாள்ல நம்மகிட்ட பேசுகிறார். கர்த்தர் நம்மளை பழுகி பெருகும்படிக்கு இடம் உண்டாக்குற கர்த்தர். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த காரியங்களை பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறதுக்கு அப்புறம் ஆமென். ரெகோபோத் என்று பெயரிட்டான். பெயர்ஷெபாவுக்கு போனான். அன்று ராத்திரியில கர்த்தர் என்ன பண்ணாரா? பேசுறான். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தை நேரடியா அவனுக்கு வருது. ஆமென். உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ரெகோபோத். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுங்க, ரெகோபோத். 2 மாசத்துல இந்த வார்த்தை உங்களுக்கு ஆழமாய் பதியணும். ஆமென். ரெகோபோத் சொல்லுங்க. அல்லேலூயா. பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர். அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை பார்க்கிறோம். 26ஆம் வசனத்துல
அடுத்த வசனத்து. அப்ப அவங்களுக்கே பயம் கொடுத்துருச்சு. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. அபிமெலேக்கு ராஜா, பெலிஸ்தீனுடைய ராஜா, அவனும் அவன் சிநேகிதரும், ஆனா அவன் சேனாதிபதியாகிய பீக்குகளும் வேறு ஆறிலிருந்து அவனிடத்தில் வந்து ஈசா கிட்ட பேசுறாங்க. நிச்சயமாய் கர்த்தனோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். பிரஜாதிகள் காண்பார்கள். அல்லேலூயா. சத்துருக்கள் காண்பார்கள், இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஏதோ சம்திங், என்னத்தான் நம்ம தூர்த்து போட்டாலும், என்னத்தான் இவனுக்கு விரோதமாய் செய்தாலும், ஆனா இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, இது கர்த்தருடைய கரம் இவன் கூட இருக்குது அப்படிங்கிறத அவன் உணர ஆரம்பிச்ச உடனே அவனே வந்து சரண்டர் அடைகிறான். அல்லேலூயா. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். எவர்கள் உனக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த நாள் ஆண்டவர் பேசுறாரு. விரோதமா எழும்பி இருக்கலாம் கடந்த மாசத்துல, கடந்த நாட்கள்ல, அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கொண்டு வருவார். அல்லேலூயா. தலைகுனிய பண்ணுவார். ஆமென். 29 வசனம் படிக்கலாம். பாருங்க, உண்மை நன்மை செய்தாராம். தூத்து போட்ட ஆட்கள்லாம் அவன் ஒண்ணுமே அவனுக்கு விரோதமாய் செய்யவே இல்லை. இவள் நல்லவனா இருந்தோம், சமாதானமா அனுப்பினாங்க. சமாதானமா அனுப்புனாங்க. அல்லேலூயா. இவன் வந்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி வந்தோம். அல்லேலூயா. 31 வசனம் படிக்கலாம். அவர்கள் அவனிடத்திலிருந்து, ஆமென், எதிரான ஜனங்கள், சத்துருக்கள் தான், ஆனா விரோதம் பண்ணவங்க தான், தூர்த்து போட்டவங்க தான். ஆனா ஈசா கிட்ட இருந்து போகும்போது எப்படி போறாங்களா? அவங்களும் தொடப்பட்டு தான் போறாங்க. அல்லேலூயா. அதே காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுவோம். விரோதமாய் வருகிற அநேகர், ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி நம்மள வருவாங்க பாருங்க. கர்த்தர் நம்ம மூலமாய் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. அந்த காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 23 வசனம் படிக்கும். 32. உறவு விடுறதே இல்லை. அல்லேலூயா. அவன் தூத்து போட்டுக்கிட்டே இரு. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? உறவு வெட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டு போயிட்டே இருக்காப்ல. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவர். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியான இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம துறவு வெட்டிக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு ஆண்டுடைய பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரேகேபூத் என்று பெயரிட்டான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறார், பேசுகிறார். நம்மளை பழுகி பெருக பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவருடைய நாமம் அல்லேலூயா மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைக்கார் தொடர்ந்து வாழ ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ இந்த தேசத்துல என்ன செய்? குடியிரு. அப்ப தேவ சித்தத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்ப அங்க அவர் வேலை செய்யறாரு. கர்த்தர் அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். உடனே சத்துருக்கள் என்ன செய்யறாங்க? அப்ப நமக்கு ஒரு சின்ன வேலை நம்ம செய்து ஒரு சிறிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தா கூட சத்துருக்கு என்ன செய்யறது இல்ல?
அது பொறுக்கிறது இல்லை. உடனே பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பகைகள், விரோதங்கள் எல்லாம் என்ன செய்யுது? வரும். எல்லா இடத்துலயும் என்ன செய்யும்? ஒரு அரசாங்க அதிகாரிகள் மூலமா வரும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கள் மூலமா வரும், கூட வேலை செய்கிறவர்கள் மூலமாய் வரும், சில நேரங்கள்ல உறவுகள் மூலமாக வரும். ஆனா நாம செய்ய வேண்டிய வேலையை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் நம்மை ரெகோபோத்துக்கு கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போறார்? ஆசீர்வதிக்க போகிறார். யார் நமக்கு எதிராக எழும்பினார்களோ அல்லது எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக நம்மை பயம் ஊட்டினதோ அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து ஆண்டவரே, இந்த மாதத்துல ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில இருக்கலாம், இந்த சூழ்நிலையில இருக்கலாம். அத வாக்குவாதங்கள், விரோதங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, பயம் கலந்த சூழ்நிலை, பயம் கலந்த சூழ்நிலை. ஒருவேளை பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு இருக்கலாம், காரியங்களை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம், ஆரோக்கியம், உடல் சரீர சுகத்தை நினைத்து பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் அந்த அபிமெலேக்கு ராஜா அந்த கேராரூர்ல இருக்கிற ஜனங்கள் செய்தது போல செய்யறாங்க. ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருங்க, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும் ஆண்டவர், என் கரத்தை பிரித்து என்னை நடத்துங்க, எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள எனக்கு பலனை தாங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் இந்த மாதத்துல நிச்சயமாக கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில தேடி வந்த உடைய பிள்ளைகளோடு நீர் இந்த கால்வி திட்டமும் தெளிவுமாய் நீர் பேசியிருக்கிறேன். பல பிரச்சனைகள், பல ஆண்டவரே சூழ்நிலைகளின் வழியாக ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாயிருப்பீராக. ஈசாக்கோடு கூட நீர் இருந்து ஆண்டவர் வழி நடத்தினது போல ஆண்டவர் பிள்ளைகளை இந்த மாதத்திலே வழி நடத்துவீராக, பழகி பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை இவர்களும் ஆண்டவரே, இவர்களுக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்களும் ஆண்டவரே, உறவுகளும் ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், வேலை செய்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததை இந்த பார்வோன் அறிந்தது போல, இந்த போத்திபார் அறிந்தது போல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறதை இந்த உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் மூலமாக தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு கிரியையை இந்த மாதத்தில் நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர், வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சத்துரு பிரவேசிக்காதபடிக்கு ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மூடும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரை சபையை வெளியெடுப்பீராக, குடும்பங்களை வெளியெடுப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொரு இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சரீர சுகத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்மையான காரியங்களை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டளையிட்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தரை தேடி வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும். மறுபடியும் காணும் வரைக்கும் மாறாத கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி, கன, மகிமை, புகழ்ச்சி யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் கட்ட திரும்ப வரும் அளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.